Hi, I'm Mithran. So welcome to Learn with Mithran. நம்ம பைத்தன் பிளேலிஸ்ட்ல திஸ் இஸ் பார்ட் 4 which is கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ தமிழில் சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமா இல்லை ஜூஸ் வேணுமா. இப்போ நான் இங்கே நடுவில் இல்லைன்ற வார்த்தைக்கு என்னென்னா ஒரு ஆப்ஷன் தரேன். இல்லை இது இல்லைனா அது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் தரேன். அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கிலீஷில் இதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்றத நம்ம இங்கிலீஷில் இதே இல்லைன்றது என்ன சொல்கிறோன்னா இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டியூ வாண்ட் காஃபி ஆர் எல்ஸ் டியூ வாண்ட் டீ. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சாய்ஸஸ் தரோம். சப்போ சேம் என்னோட பைத்தன் கோடுமே எனக்கு என்ன ஆகணும்னா ஒரு சாய்ஸை வச்சு எனக்கு இப்படி ஒரு கண்டிஷன் ரன் ஆச்சுன்னா எனக்கு இப்படி ரன் பண்ணு, இல்லை இதுவே இப்படி எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு வேறு மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறதுக்காக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற டாபிக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 18+ ஆனால் தான் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியுன்றது ஒரு ஆப்ஷன், ஒரு ஒரு கண்டிஷன்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் இல்லை நான் ஏதாவது ஒரு ஆப் பில்ட் பண்ணுறேன், அப்போ அவங்களோட ஏஜை நான் செக் பண்ணுறேன், அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு. ஸோ அப்போ ஒரு கண்டிஷனுன்றது நான் செட் பண்ணுறேங்க. இப்போ சேம் நான் என்னோட பைத்தன்லையுமே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட கோட் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணணுன்றத நான் கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அவர் டுடேஸ் டாபிக்ஸ் அஜெண்டா, விச் இஸ் what is conditional statements in Python. So we are going to learn what is if and else என்ற ஒரு டாபிக் நம்ம பைத்தனில் பார்க்க போகிறோம். ஸோ if and elseன்றதை நம்ம ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லாங்க. ஸோ அப்போ அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு பைத்தானில் சில கீவேர்ட்ஸை அவன் ரிசர்வ் பண்ணி வச்சிடறான். அந்த கீவேர்ட்ஸில் இஃப் எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. அண்ட் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சு எங்கே எப்படி இஃப் அண்ட் எல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுன்றது தான் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இட் அவுட். ஸோ இப்போ நான் பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பைத்தன் யூசஸ் இஃப் அண்ட் எல்ஸ் டு சூஸ் பிட்வீன் சாய்ஸஸ். இட் இஸ் கால்ட் அஸ் அ டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனிங் என்னென்னா மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் சாய்ஸஸ்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் தான் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ண போகிறது இஃப் அண்ட் எல்ஸுங்க. இப்போ இந்த இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது நம்ம எப்படி சொல்லலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இஃப் டியூ வாண்ட் காஃபி ஆர் எல்ஸ் டியூ வாண்ட் டீ அப்படின்னு கேட்குறேன்னா இந்த இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தேன். இதில் உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமான்ற சென்டென்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் இஸ் கோயிங் டு சூஸ் பிட்வீன் த சாய்ஸஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர். அப்போ நீங்கள் 4ல் 1 தான் பிக் பண்ணுவீங்க. அதே மாதிரியே இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது என்னன்னா இட் வில் சூஸ் பிட்வீன் த சாய்ஸஸ். அப்படி எதுவுமே செட் ஆகலைன்னா எதுவுமே நமக்கு ரன் ஆகாது. அப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இஃப் எனக்கு ரன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா எனக்கு ரன் ஆகாது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இஃப் அண்ட் எல்சஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட விஸ்வல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அண்ட் அதில் லெட் மீ கோ டு ஃபைல், ஓப்பன் ஃபைல். என்னோட டவுன்லோட்ஸில் டெம்ப் பைத்தன் யூடியூப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது நான் ப்ரீவியஸ் நம்ம பைத்தன் நம்ம லேர்ன் பண்ணும்போது ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்ன்னு லேர்ன் பண்ணும்போது கிரியேட் பண்ண ஃபைலு. இதே ஃபைலை நானும் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ புட் மை டாபிக்ஸ் ஆன் டாப் ஆஃப் திஸ் அண்ட் ஆல்சோ ஐல் ஆட் நியூ கண்டென்ட் விச் இஸ் நம்ம பார்க்க போகிறது இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்றது என்ன, ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னா இது ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். ஆனால் இதை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இஃப் அண்ட் எல்ஸோட சின்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். ஸோ சின்டெக்ஸ் என்னன்னா ஒரு ரூல், இப்படி தான் இது இருக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர்னா 10 டிஜிட்ஸ் தான் இருக்கணும். மெயில் ஐடினா learnwithmithran@gmail.com சொல்லிட்டு அட்டுன்ற சிம்பிள் இருக்கணும், .com .co அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைலாம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சேம் இஃப்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதினப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம். கடைசியில் ஒரு கோலன். அதே மாதிரியே எல்ஸ் இஃப்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் கொடுத்த அப்புறம் ஒரு கோலன் அண்ட் எல்ஸுக்கு அப்புறம் ஒரு கோலன். ஸோ அப்போது வாட் ஐ ஹவ் டன் இஸ், நான் இஃப் அண்ட் எல்ஸ் நீங்கள் எழுதணும்னா அது யூஸ் பண்ணணும்னா பைத்தானில் இந்த சின்டெக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சின்டெக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் கெட் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இஃப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நவ் லெட் மீ கிரியேட் அ வேரியபிள் a is equal to 100. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் a 10 விட பெருசாக இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னன்னா
நம்ம இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா 2 விஷயத்த கம்பேர் பண்ணி அவங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றதை சொல்லும். ஸோ அப்போ சேம் எனக்கு எதுலாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றத ஆன்சராக கொடுக்குதோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் ஏ இஸ் பிகர் தென் 10, 10 விட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சின்டாக்ஸ் பிரகாரம் ஒரு கண்டிஷன் கொடுத்து கடைசியில் ஒரு கோலன் கொடுக்கும். இப்போ அந்த கோலனுக்கு அப்புறம் நான் ஒரு என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே பாருங்க. ஸோ இப்போ இஃப் ஏ இஸ் பிகர் தென் 10 கோலன்னு கொடுத்து இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்னோட லைன் வந்து நார்மலாக எங்கே ஸ்டார்ட் ஆகும்? லைன்னா இப்படி லைன் பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ இங்கே மட்டும் பாருங்களேன், எனக்கு இந்த இண்டென்டேஷனோட எனக்கு இங்கே ஒரு கர்சர் இங்கே வந்து நிற்குதுங்க. ஸோ அப்போ இந்த கேப்புக்கு பேர் என்னன்னா இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த இண்டென்டேஷனா என்னது, எதுக்காக இதை கொடுக்குறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். விச் இஸ் ஏ வேரியபிள் இஸ் பிக்கர் தேன் 10 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கோடு. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறேன். ஏ வந்து 10 விட பெருசாக இருக்குன்னா எனக்கு இந்த லைனை ரன் பண்ணு. சப்போஸ் 10 விட பெருசாக இல்லைனா இஃப் என்ன பண்ணுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா இப்போ நான் இங்கே 5 இல்லை 4ன்ற நம்பர் கொடுக்குறேன்னா 4 கிரேட்டர் தென் 10 ஃபால்ஸு. அப்போ இந்த லைன் ரன்னே ஆகாது. இதுதான் இஃப் அண்ட் எல்ஸோட பிஹேவியர். நான் ஒரு ஆப்ஷன் தரேன், அந்த ஆப்ஷனை ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி எனக்கு இஃப் கண்டிஷன்றது பிஹேவ் பண்ணும். அப்போ இந்த இண்டென்டேஷன்றது என்னங்க, அது எதுக்காக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த கோடை ரன் பண்ணுறேன். டு ஷோ யூ த அவுட்புட் லெட் மீ ஷோ யூ. ஃபஸ்ட்டு 40ன்றது நான் கொடுக்குறேன். 40 இஸ் பிகர் தென் 10. அப்போ அவுட்புட்டில் 40 இஸ் பிகர் தென் 10ன்ற அவுட்புட் வரும். ஸோ அப்போ இந்த பிரிண்ட்டில் ஏன்ற வேரியபிள் என்னது 40. அப்போ இங்கே 40 உட்காந்துரும். அப்புறம் இஸ் பிகர் தென் 10ன்ற ஸ்டேட்மெண்ட்டோட எனக்கு அவுட்புட் வருது. இப்போது சேம் நான் 40 தூக்கிட்டு 4ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கோடை ரன் பண்ணால் நீங்களே பாருங்கள் எந்த விதமான அவுட்புட்டும் வரல. இது என்னங்க ஏதோ யூடியூப்.pyனே வருது, அது ஃபைல் நேம். நான் ஜூம் இன் பண்ணிட்டனால இந்த பெரிய லைன் வந்து எனக்கு 2 லைன்ஸாக எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு. ஸோ அப்போ ஆக்சுவலாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், எந்த விதமான அவுட்புட்டும் இல்லை. 42ன்னு கொடுக்குறேன், 42 இஸ் பிகர் தென் 10ன்னு வருது. திருப்பி ஜூம் இன் பண்ணிக்கிறேன். சப்போ இஃப்ன்ற கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் செக்கிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது. சப்போஸ் என் வேல்யூ வேரியபிள் இஸ் பிகர் தென் 10னா print 42 is bigger than 10. சப்போஸ் இந்த வேரியபிள் எனக்கு 10 விட பெருசாக இல்லைனா it will not run anything, which is நான் 2ன்னு மாத்திரம் ரன் பண்ணால் எந்த அவுட்புட்டும் வரலங்க. அப்போ இந்த இண்டென்டேஷன்றதுக்கு என்ன மீனிங், எதுக்காக இதை கொடுக்குறோம்? இதை கொடுக்கலன்னா தப்பா? சப்போஸ் நான் அதை எடுத்துடுறேன், இப்போ என் கோடை ரன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனக்கு எரர் சொல்லுது, which is indentation error, expected a intent block after the if statement on the line 151. அப்போ 150 லைன் தாண்டி நான் ஒரு இன்டென்டேஷன் எதிர்பார்க்குறேன்னு வருது. அப்போ இன்டென்டேஷன் எப்படி கொடுக்குறது? ஸ்பேஸ் பார் 1 2 3 4ன்னு ஸ்பேஸ் பார் கொடுக்கணுமா? டோன்ட் யூஸ் ஸ்பேஸ் பார். ஸோ ஸ்பேஸ் பார் இஸ் ராங். கீபோர்டில் டேப்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட். அப்போ மேக் ஷூர் யூர் யூசிங் டேப். ஸ்பேஸ் பார் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா என்னோட கம்ப்யூட்டரில் ஒரு டேப்ன்றது 4 ஸ்பேஸ். உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்பேசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்பேசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மீனிங்னா 3 ஸ்பேஸே ஒரு டேபாக இருக்கும், இல்லை 5 ஸ்பேஸ் ஒரு டேபாக இருக்கும். அந்த டைமில் மொத்த கோடுமே நம்மளுக்கு என்னென்னா எரர் அடிக்கும், ஏன்னா இண்டென்டேஷன் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மேக் ஷுர் டேப்ன்ற கீவேர்டை பயன்படுத்துங்க. ஸோ ஒரு டேப்ன்றது ஒரு இன்டென்ட். பட் அகெயின் அல்டிமேட்டாக எதுக்காக இந்த இன்டென்ட்ன்ற வார்த்தையை சொல்கிறேன்? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டென்டேஷனோட சில எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆஃப் கோட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கோட் இன்சைட் இஃப் கண்டிஷன் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு வார்த்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலேயும் கீழே நான் என்ன பண்றேன்னா சும்மா எக்ஸ்ட்ராவா லைன்ஸ் பிஜி ஸ்டார்ட் ஆஃப் த கோடு, இங்கே எண்ட் ஆஃப் த கோட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் என்னோட கோடுன்றத மொத்தமாக 7 லைன்ஸுக்கு நான் எழுதியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த கோடுன்றது முதல் லைன் பிரிண்ட்டில் இருக்கனால பிரிண்ட் ஆயிடும். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், கண்டிஷன் செட் பண்ணுறேன், கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணுறேன். ட்ரூனா இந்த 3 லைன் ரன் ஆகும், ஃபால்ஸ்னா இந்த 3 லைன் ரன் ஆகாது. அது ஏங்க அந்த 3 லைன்னு சொல்கிறேன்? இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா C++லாம் பாருங்களேன், இப்படி கேர்லி பிராக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவாங்க. பிளாக்னா என்னன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு பிளாக் ஆஃப் கோட், இங்கேருந்து இது வரைக்கும் இது ஒரு பிளாக் ஆஃப் கோட்.
அதே மாதிரி சிலையுமே இது ஒரு பிளாக் ஆஃப் கோட், இதுவுமே ஒரு பிளாக். அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பிளாக்குள்ளே இத்தனை லைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜாவாலையும் சரி, இங்கே பாருங்க குட்டியாக இங்கே ஒரு கேப் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு கேப் கொடுக்குறாங்க. இதை தான் பைத்தான் மெயினாக எடுத்துக்கிட்டு இன்டென்டேஷன் எடுத்துக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப்ன்ற கண்டிஷன் அடியில் மொத்தமாக 3 லைன் இருக்கான். அப்போ என் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த 3 லைன் ரன் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுனா இந்த 3 லைனுமே ரன் ஆகாது. அப்போ இஃப் கடியில் எத்தனை லைன் இருக்குன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் யூ வில் பி யூசிங் திஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த கோடு அவுட்புட் வந்துடும். 2 10 விட பெருசா ஃபால்ஸ் எனக்கு. அப்போ மீனிங் இந்த 3 லைனும் ரன் ஆகாது. அடுத்த லைன் இருக்கு, எண்ட் ஆஃப் த கோடுன்னு இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணனா வெறும் ஸ்டார்ட் ஆஃப் த கோடு எண்ட் ஆஃப் த கோடுன்னு சொல்லிட்டு எனக்கு 2 லைன் தாங்க அவுட்புட்டில் வருது. ஆனால் இப்போ இதுவே நான் 20 மாற்றி இப்போ என் கோடை ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த கோடு 20 greater than 10 is true. அப்போ இந்த 3 லைன் ரன் பண்ணும். 20 is bigger than 10, கோட் இன்சைட் இஃப் ஹலோ வேர்ல்டு கூட எண்ட் ஆஃப் த கோடும் சேர்த்து வந்துடும். அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்டென்டேஷன் இல்லை. அப்படின்னா இந்த பிரிண்ட்டுக்கும் இந்த இஃப்க்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. இங்கே ட்ரூவா ஃபால்ஸான்றதுலாம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுக்காது. நார்மலாக எப்பவுமே ஒரு என்டர் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த கோடு தனி இது தனின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் பக்கத்தில் இப்படி என்டரே கொடுக்காம இப்படி எழுதினாலுமே இந்த இன்டென்டேஷனை தான் மெயினாக எடுத்துக்கும். இந்த 3 லைன் தான் இன்டென்டேஷனில் இருக்குது, இந்த லைன் இன்டென்டேஷனில் இல்லை. அப்போ இது ஒரு செப்பரேட் கோட். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஃப் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம், வித் இன்டென்டேஷனோட ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் கூடவே எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்னா என்ன அண்ட் எல்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், இஃபோடையே சேர்த்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ வித் இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ இப்போ நம்ம இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தாங்க நம்ம எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம எல்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம யூஸே பண்ணல. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த சின்டெக்ஸோட ஒரு வார்த்தை ஆட் பண்ணிடலாம். என்ன வார்த்தைனா, இஃப்ன்றது கண்டிஷன் ஒன்லி ஒன்ஸ். ஸோ ஒன்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது கூடவே திஸ் இஸ் மேண்டட்டரி அப்படின்ற வார்த்தையை போட்டுக்கும், டிஓஆர். ஆனால் எல்ஸ் இஃப்ன்றது as many as you want அண்ட் அது கூடவே ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரியே இங்கே இந்த வார்த்தையுமே இங்கே ஒன்லி ஒன்ஸ். இந்த ஒன்லி ஒன்ஸ்னா என்ன, இந்த ஆப்ஷனல்னா என்ன, இந்த வார்த்தை எல்லாமே நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நான் இது தள்ளி வச்சிருக்கேன் ஸோ தட் ஓகே பார்க்க க்ளீனாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ நம்ம இந்த சின்டாக்ஸோடைய சில ரூலும் ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னா, இஃப்ன்ற கண்டிஷன் மேண்டட்டரியாக எழுதியே ஆகணும். அது எழுதுனா அடுத்து இந்த எல்ஸு எல்இஃப்ன்றதை நீங்கள் யூஸே பண்ண முடியும். அப்புறம் அந்த எல்ஸு எல்இஃப்மே ஆப்ஷனல். ஆப்ஷனல் என்னன்னா, இப்போ இந்த கோடில் பாருங்களேன், நான் எல்இஃப் தான் எழுதுனா எல்ஸ் தான் எழுதுனா எழுதவே இல்லை, இது கிடையவே கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படலைன்னா எல்ஸு எல்இஃப்ன்றதை நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இப்போது இஃப் ப்ளஸ் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பழைய கோடு அப்படியே நான் எடுத்துக்கிறேன் அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக 2 லைன் மட்டும் இருக்கட்டும், பல லைன்ஸ் வேண்டாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, எல்ஸ்ன்னு ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணி பிரிண்ட்டு ஏ இஸ் ஸ்மாலர் தென் 10ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அது கூடவே பிரிண்ட்டு கோட் இன்சைடு எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுதியிருக்கேங்க. இந்த எல்ஸுக்கு அப்புறம் எந்த விதமான கண்டிஷனும் வராது. ஏன்னா சின்டெக்ஸ் பிரகாரம் இங்கே பாருங்கள், எல்ஸுக்கு அப்புறம் கோலன் தான் இருக்குது, கண்டிஷன்லாம் எதுவும் இல்லை. அப்போ டேரெக்டாக எல்ஸ்ன்ற வார்த்தை அண்ட் கோல்ன்ற வேர்டு, அதுக்கடியில் எனக்கு ஒரு 2 லைன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏ வேல்யூ 10 விட பெருசாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் என் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த 2 லைன் ஆஃப் கோடு ரன் ஆகும். என் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த 2 லைன் ஆஃப் கோடுன்றது ரன் ஆகும். அப்போ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ட்ரூனா இது ரன் பண்ணு, இது ஃபால்ஸ்னா இது 2த்தையும் ரன் பண்ணு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 200ன்னு கொடுக்குறேன். கொடுத்தனா 200 அப்படின்றது greater than 10. அப்போ அதுக்கடியில் எத்தனை லைன் இருக்குது, 2 லைன் இருக்குது, which is giving me this answer. So 200 is bigger than 10 and code inside if condition. ஸோ இப்போ சிமிலர்லி இப்போ இதுவே நான் இங்கே 2ன்னு கொடுக்குறேன். இப்போ 2ன்னு கொடுத்து நான் கோடை ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம், 2 is smaller than 10 code inside else condition அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே அவுட்புட் வருது. ஏன்னா 2 greater than 10ன்றது ஃபால்ஸ் ஆயிரும்.
ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி எல்ஸுக்கு வரும். எல்ஸில் இருக்கிற இந்த 2 லைன் எனக்கு ரன் ஆகிட்டு, ஸோ திஸ் இஸ் மை அவுட்புட் விச் இஸ் நம்மளுக்கு எல்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்த இஃப்னா என்ன அண்ட் எல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். இது கூடவே நான் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன்டென்டேஷன் எழுதாமல் எழுதுறேன்னா, திஸ் லைன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா, என்னோட இஃப் கடியில் 2 லைன், எல்ஸ் கடியில் 2 லைன். இந்த லைனுக்கும் இந்த இஃப் அண்ட் எல்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ மீனிங் நான் இங்கே 21 நான் 211 கொடுத்தனா ரன் பண்ணாலுமே எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா, 211 இஸ் பிகர் தென் 10, கோட் இன்சைட் இஃப் திஸ் லைன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஆனால் அதுவே இப்போ நான் 2ன்னு கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணாலும் சரி, 2 இஸ் ஸ்மாலர் தென் 10, கோட் இன்சைட் எல்ஸ் திஸ் லைன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ வில் பி கெட்டிங் மை அவுட்புட். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு இஃப்னா என்ன, ஒரு எல்ஸ்னா என்ன. இஃப் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸுக்கு போய் ரன் ஆகும். இஃப் பாஸ் ஆச்சுன்னா எல்ஸ்ன்றது ரன்னே ஆகாது. ஏன்னா நான் அகெயின் சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸு எனக்கு இந்த இல்லைனா அது 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ரன் ஆகுங்க. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சு, நமக்கு இஃப் அண்ட் எல்ஸ் ஓட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் 200ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வருதுன்னா, 200 இஸ் பிகர் தென் 10ன்னு வருது. இப்போ இதுவே நான் இங்கே 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருதுன்னா, அவுட்புட்டில் 2 இஸ் ஸ்மாலர் தென் 10ன்னு வருது. எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆனால் இப்போ நான் இங்கே 10ன்ற வார்த்தையை நான் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணுறேன், 10ன்ற ஒரு டேர்மை கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், 10 இஸ் கிரேட்டர் தென் 10 விச் இஸ் ஃபால்ஸ். 10 விட பெருசுன்ற ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே இருக்குது, விச் இஸ் ஃபால்ஸு. அப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன ஆகும், எல்ஸுக்கு போய் ஜம்ப் ஆகிட்டு இந்த 2 லைன் ரன் ஆகும். அவுட்புட் பாருங்களேன், 10 இஸ் ஸ்மாலர் தென் 10, கோட் இன்சைட் எல்ஸ் திஸ் லைன் ஒர்க்ஸ்ன்ற அவுட்புட் வருது. ஆனால் ஆக்சுவலாக 10 இஸ் ஸ்மாலர் தென் 10 கிடையாது. ஏன் இப்படி ஒர்க் ஆகுது? சப்போ நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பைத்தானுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. இங்கே பிகர் தென் 10 எழுதிருக்கீங்க, இங்கே ஸ்மாலர் தென் 10 எழுதிருக்கீங்க, அண்ட் கோட் இன்சைட் இஃப்னு எழுதிருக்கீங்க, அதெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அதை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங், திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங், அதுதான். அப்போ அது எப்படி பிஹேவ் பண்ணுன்னா, இங்கே இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி தான் கண்ணை மூடிட்டு பைத்தான் வில் பண்ணுறேன். அப்போ என் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த 2 லைன், என் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த 2 லைன். அப்போ இப்போ நான் ஏ கிரேட்டர் தென் 10 விச் இஸ் நான் எக்ஸாக்டாக 10ன்னு கொடுத்தா 10 கிரேட்டர் தென் 10 விச் இஸ் ஃபால்ஸு. அப்போ எனக்கு இந்த 2 லைன் ரன் ஆகிட்டு திஸ் லைன் ஆல்வேஸ் ஒர்க்ஸும் சேர்த்து ரன் ஆகுது. அப்போ இதுதான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண பிரச்சனை. அப்போ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் we are going to use something called as elif அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணப்போம். ஸோ elif is nothing but else if. எல்ஸையும் இஃப்யும் ஆட் பண்ணது தான் elif. நான் இங்கே என்ன பண்ணுறேன், இஃபுக்கும் எல்ஸுக்கும் நடுவில் நான் elifன்னு ஆட் பண்ணுறேன். சப்போஸ் ஏ வேல்யூ எக்ஸாக்டாக 10ஆக இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன ரன் பண்ணுன்னா, பிரிண்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வார்த்தையை ரன் பண்ணிடு அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ நவ் எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பைத்தான் உங்கள் கோடை லைன் பை லைன்றாங்க ரன் பண்ணும். ஸோ அப்படியே டாப் டு பாட்டம் லைன் பை லைனாக ரன் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபியூச்சர் எக்ஸாம்பிளாகவும் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 10, ஃபஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் 10 செக் பண்ணும். நான் லைன் பை லைனாக வரும்போது டாப் டு பாட்டம் ரன் பண்ணும். ஏ இஸ் கிரேட்டர் தென் 10 ஃபால்ஸ். அப்போ இந்த 2 லைன் ரன் ஆகாது. இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா, elif ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் போய் செக் பண்ணும். 10 இஸ் டபுள் ஈக்குவல் டு 10 ஆன் ட்ரூ தான். அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வருதுன்னா அவுட்புட்டில் வருதுங்க. சப்போ எனக்கு இப்போ என்னோட கோடை ரன் பண்ணதுக்கான அவுட்புட் 10 இஸ் கிரேட்டர் தென் 10 விச் இஸ் ஃபால்ஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும், 10 இஸ் ஈக்குவல் டு 10 விச் இஸ் ட்ரூ. அப்போ இந்த லைனை ரன் பண்ணிவிட்டு என்னோட இஃப் அண்ட் எல்ஸில் 3 ஆப்ஷன் இருக்குது, இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்இஃப் எல்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் செகண்ட் ஆப்ஷன் எனக்கு ட்ரூ ஆகிட்டனால எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. அப்போ எல்ஸுன்றது ரன் ஆகாது. ஏன்னா இது ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். என்னோட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் மட்டும்தாங்க ரன் ஆகும். ஒரு டெசிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அடுத்த டெசிஷன்லாம் பார்க்காது. அப்போ என்னோட 10 கிரேட்டர் தென் 10 ஈக்குவல் டு 10 இஸ் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ இப்போ என்னோட இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னா, திஸ் லைன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ்ன்ற அந்த லைன் வந்து அவுட்புட் வந்துடும். அதை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், அது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் 10ன்ற இன்புட் கொடுக்குறேன்,
10 is equal to 10. 6ன்ற இன்புட் கொடுக்குறேன். 106 is bigger than 10, code inside if condition. -1 கொடுக்குறேன். -1 is smaller than 10, code inside else condition. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இங்கே நான் மல்டிபிள் எல்லிஃப் கூட வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரன் ஆகுது. இப்போ நான் இங்கே ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, இஃப் கண்டிஷன்றது ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், எல்ஸ்ன்றது ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் எல்ஸ் இஃப்ன்றது மட்டும் ஆஸ் மெனி ஆஸ் யூ வாண்ட் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட்லேயே எனக்கு எக்ஸாக்டாக இன்னொரு ஒரு எல்ஸ் இஃப் வேணுமா. ஸோ எல்ஸ் இஃப் சப்போஸ் எனக்கு என்னவா இருக்குன்னா, ஏ இஸ் லெஸ் தென் எனக்கு 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ பிரிண்ட்டு ஏ இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இல்லைனா இட் ஷுட் பி இன் 0 to 10 நான் கொடுத்துறேன். சப்போ ஏ இஸ் பிட்வீன் 0 to 10. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 3 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் இங்கே 15 கொடுத்தேன்னா 50 greater than 10 இங்கே ட்ரூன் ஆயிடும். எக்ஸாக்டாக 10 கொடுத்தனா 10 is equal to 10, a is equal to 10, 10 is equal to 10 அவுட். அதுவே நான் 10 தவிர இப்போ நான் என்ன பண்ணுறேன், -1 -2 கொடுத்தேன்னா அப்போ என்ன பண்ணுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், a is a நெகட்டிவ் நம்பர். இப்போ நான் இதுவே 4ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 666ன்னு கொடுக்குறேன். 666 is greater than 10, which should be giving me if கண்டிஷனோட அவுட்புட். இப்போ இதுவே நான் வெறும் 6ன்னு கொடுக்குறேங்க. 6 greater than 10 ஃபால்ஸ். 6 டபுள் ஈக்குவல் டு 10 அதுவும் ஃபால்ஸ். 6 0 விட சின்னதா அதுவும் ஃபால்ஸ். அப்போ எல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இட் இஸ் பிட்வீன் 0 to 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் ஆகுது. இப்போ இதுவே நான் -6 கொடுக்குறேன். -6 10 விட பெருசா இல்லை, எக்ஸாக்டாக 10 இல்லை, ஆனால் இதுவே 0 விட சின்னதா கரெக்டு ட்ரூ தான். அப்போ -6 இஸ் அ நெகட்டிவ் நம்பர். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை எல்லிஃப் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட கோடுக்கு நடுவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸோட. யூ கேன் சே சப்போஸ் இதுவே -600 இருந்துச்சுன்னா எனக்கு இப்படி ரன் பண்ணு, இதோட இது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இப்படி ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி ஸ்டேட்மெண்ட் செட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் மல்டிபிள் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கோடோட மீனிங். இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஸ் மெனி ஆஸ் யூ வாண்ட்னா என்ன, ஒன்லி ஒன்ஸ்னா என்ன நம்ம கற்றுக்கிட்டோம். ஒன்லி ஒன்ஸ்னா என்னன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு எல்ஸ் இருக்குது, இங்கே நான் மறுபடியும் போய் இன்னொரு எல்ஸ்ன்னு எழுதுறேன்னா எனக்கு எரர் அடிக்கும். ஸோ நான் இங்கே கோடை நான் சும்மா எழுதினாலே நீங்களே பார்க்கலாம், அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்டேஷன் இப்படிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எரர் அடிக்குதுங்க. அப்போ மீனிங் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஒரு எல்ஸ் எழுத முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் தான் எழுத முடியும். இப்போ இதை சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன கன்ஃபியூஸ்னா, ஒரு வாட்டி தான் இஃப் அண்ட் எல்ஸே நான் யூஸ் பண்ண முடியுமா என்னோட என்டையர் ப்ரோக்ராமில்? நல்ல வார்த்தை, அப்படி கிடையாது. என்டையர் ப்ரோக்ராம்னு நான் சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நிறைய இஃப் அண்ட் எல்ஸ் கூட எழுதிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் எழுதுறேன். 10 is equal to 10 print something. திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரே கோட்டில் இன்னொரு எழுதுறோம். ஸோ 30 is greater than 5 print something. திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் சம்திங் ஃபால்ஸ் சும்மா ஏதோ எழுதுறேன், பிரிண்ட்டு, அண்ட் அங்கே மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா எல்ஸு பிரிண்ட்டு, இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா ஐ கேன் ரைட் லைக் திஸ். அப்போ நான் ஒரு வாட்டி தான் நீங்கள் இஃப் யூஸ் பண்ண முடியும், ஒரு வாட்டி தான் எல்ஸ் யூஸ் பண்ண முடியுன்றது நான் சொல்கிறதுக்குன்னா பர் கோட் பிளாக், பர் ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் டாபிக்குள்ளே. அப்போ இந்த ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் டாபிக்குள்ளே ஒரு வாட்டி தான் எல்ஸு, ஒரு வாட்டி தான் இஃப். ஆனால் நீங்கள் வேறு ஒரு இஃப் எழுதுறீங்கன்னா இது ஒரு தனி இஃப் கண்டிஷன் ஆயிரும், இது ஒரு தனி இஃப் கண்டிஷன் ஆயிரும். இவங்க ரெண்டு பேருக்குமே சம்மந்தமே இருக்காது. சப்போஸ் இதுதான் நான் அந்த ஒன்லி ஒன்ஸ் ஆஸ் மெனி ஆஸ் யூ வாண்ட்ன்ற வார்த்தைக்கலாம் மீனிங். அண்ட் இஃப்ன்றது மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணணும், எல்ஸ்ன்றதை யூஸ் பண்ணாமல் விட்டால் கூட எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இஃப்னா என்ன, எல்ஸ் இஃப்னா என்ன, அண்ட் எல்ஸ்னா என்னன்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம அர்த்தம் பார்த்தாச்சுங்க. இப்போ ஃபைனலாக முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா, நெஸ்டட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இஃப் டு யூ வாண்ட் காஃபி ஆர் எல்ஸ் டு யூ வாண்ட் டீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இஃப் டு யூ வாண்ட் காஃபி அண்ட் இன் காஃபி டு யூ வாண்ட் வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர்.
அப்புறம் எல்ஸ் டி வாண்ட் டீ வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர். ஸோ அப்போ நான் என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 2 ட்ராக்காக பிரியுது, காஃபியா அண்ட் சுகர், சாரி டீயா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே மறுபடியும் 2ஆக பிரியுது, விச் இஸ் வித் சுகரா வித்தவுட் சுகரா. அப்போ நான் முதல்ல ஒரு சாய்ஸ் வைக்கிறேன், அந்த சாய்ஸுக்கு அடுத்த சாய்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஐம் செட்டிங் அப் அ கண்டிஷன். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ்ன்னு சொல்கிறோம். நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ்னா என்னன்னா ஒரு கண்டிஷனுக்குள்ள ஒரு கண்டிஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் சூசிங் திஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸுக்கான ஒரு கோட் எழுதுவோம். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் ரைட் அ வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதை நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷனில், ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், ப்ளீஸ் என்டர் C or T to choose coffee or tea. இப்போ அவங்க கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்புட் கொடுக்குறேன், சி ஆர் டி அப்படின்ற ஒரு லெட்டரை நீங்கள் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் டபுள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் ஸ்லாஷ். நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் த ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொடுத்தேன்னா எனக்கு முதல்ல இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணால் எனக்கு என்ன பண்ணுன்னா ப்ளீஸ் என்டர் சி ஆர் டி டு சூஸ் காஃபி ஆர் டீ. இப்போ நான் இங்கே கேபிட்டல் சீனு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு சீன் அவுட்புட் வருது. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு கோலன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் ரன் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் இடம் வந்து இங்கே தள்ளி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டீன்னு கொடுத்தேன்னா எனக்கு அது டீன்னு சொல்லிட்டு அவுட்புட்டாக வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கிவ் அ கண்டிஷன். ஸோ இப்போ நான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன், இஃப் மை ட்ரிங்க் இஸ் டபுள் ஈக்குவல் டு காஃபியாக இருக்குன்னா எனக்கு இங்கே நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். சப்போஸ் இதுவே எல்ஸ் இஃப் என்னோட ட்ரிங்க்ன்றது டீ ஆக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம ஏதோ பண்ண போகிறோம். இல்லை அவங்க கொடுத்தது இது எதுவுமே செட் ஆகலைன்னா ரெண்ட் ப்ளீஸ் கிவ் அ வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் என்ன பண்ணுறேன், காஃபி இஸ் செலக்டட், அதே மாதிரியே இங்கேயும் டபுள் கொட்டேஷனில் டீ இஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு மெசேஜ். ஸோ அப்போ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன், என்னன்னா ப்ளீஸ் என்டர் சி ஆர் டி டு சூஸ் காஃபி ஆர் டீ. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகுது, அது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன், அப்போ ஒரு இன்புட்காக வெயிட் பண்ணுது. நான் சீனு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா காஃபி இஸ் செலக்டட். நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், டீன்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா டீ இஸ் செலக்டட். காஃபியும் டீக்கும் இல்லாமல் நான் சம்மந்தமே இல்லாமல் ஜெட்டுன்னு கொடுக்குறேன், சியும் கிடையாது டீயும் கிடையாது. அப்போ டபுள் ஈக்குவல் டு சீனா ஃபால்ஸு, டபுள் ஈக்குவல் டு டீனா ஃபால்ஸு. அப்போ எல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு டேரெக்டாக எனக்கு ஜெட்டு ப்ளீஸ் கிவ் அ வேலிட் இன்புட். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டோம்னா ஒரு இஃப் எல்இஃப் எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் ஒரு 2 சாய்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு அகெயின், இது தாங்க நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இஃப், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வாட் ஐல் டூ இஸ் இன்புட் அதே மாதிரி do you want with or without sugar அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு நான் சொல்கிறேன். without sugar எஸ் ஆர் நோ. எஸ்னா சுகர் வேணும், நோனா எனக்கு வித்தவுட்ன்றது நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ டி ஒன் சுகர் எஸ் ஆர் நோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இன்புட் வாங்குவோம். சப்போ எஸ் ஆர் நோன்னு ஒரு வார்த்தை இன்புட்டாக கொடுப்பான், அந்த இன்புட்டை தூக்கி நம்ம சுகரில் வைக்க போகிறோம். அப்போ அதே மாதிரியே நான் சுகர்ன்ற வேரியபிள் இஃப் இட் இஸ் டபுள் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கேபிட்டல் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த கேபிட்டல் ஒய்எஸ்ன்னு கொடுத்தா தான் ஒர்க் ஆகும், ஸ்மால் லெட்டரில் ஒய்எஸ்ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்லாம் நம்ம படிப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப் சுகர் இஸ் டபுள் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா நான் பிரிண்ட் காஃபி இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் வித் சுகர் அனுப்புறேன். அதே மாதிரியே
இது எல்ஸு, இது எல்எஃப். சுகருக்கு பதில் சப்போஸ் நோவாக இருந்துச்சுன்னா இங்கே வித்தவுட் சுகர்னு கொடுக்குறேன். அவங்க எஸ் ஆர் நோ தவிர வேறு எது கொடுத்தாலுமே இன்வேலிட் இன்புட். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்களேன், டபுள் இன்டென்டேஷன் இருக்குங்க. அப்போ முதல்ல இதுதான் என்னோட கோடு. இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ளீஸ் என்டர் சிஆர்டி டு சூஸ் காஃபி ஆர் டீ. நான் டீன்னு சூஸ் பண்ணேன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற எல்லா லைனும் ரன் ஆகாது. அப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி எங்கே போனோம்னா இங்கே போய் செக் பண்ணும். அப்போ டீன்னு கொடுத்தனா டீ செலக்டட், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மறுபடியும் இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், சி அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ காஃபி செலக்டட்னு வந்து மறுபடியும் எனக்கு என்ன கேட்குதுன்னா, டி யூ வாண்ட் சுகர், எஸ் ஆர் நோ. நான் இங்கே என்ன பண்ணுறேன், நோ அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா காஃபி இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் சுகர். எஸ் ஆர் நோக்கு அப்புறம் ஒரு கோலன் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ தட் இன்புட் கொடுக்கும்போது இங்கே பக்கத்துலேயே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வருது பார்த்தீங்களா. அப்போ இங்கே நான் ஒரு கோலன் கொடுத்து நான் ஸ்பேஸ் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ காஃபி சூஸ், எனக்கு நோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது இங்கே குட்டியாக ஒரு கேப் இருக்குது. இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா வித்தவுட் சுகர் அப்படின்னு வருது. இப்போ இதுவே நான் சி அண்ட் எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு வித் சுகர். ஓ எஸ் வந்து ஸ்மால் லெட்டர் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ மறுபடியும் ரன் சி அண்ட் எஸ். சாரி. ஸோ காஃபி இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் வித் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டாக வருது. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, வி ஹேவ் அண்டர்ஸ்டுட் நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ்னா என்ன. இதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளேயும் வைக்கலாம். லெட் மீ காப்பி திஸ் கோடு அண்ட் இதுக்குள்ளேயும் நீங்கள் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கோடே பெருசாக இருக்கு. சரி, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அழகுபடுத்துகிறேன் ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே புரியும். ஏன்னா நடுவில் எந்த விதமான கேப்பும் இல்லாமல் பக்கத்தில் இருக்குல்ல. சப்போ ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கில் ஒரு இன்புட் வாங்குகிறோம். ட்ரிங்க்கு காஃபியா இல்லைனா டீயான்னு நீங்கள் சூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சுகர் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே நம்ம செக் பண்ணுறோம். அது வேணுமா வேணான்றதை வச்சு நம்ம அகைன் வி ஆர் ப்ரிப்பேரிங். ஸோ இங்கே டீ இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட், டீ இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் அண்ட் டீ இஸ் செலக்டட். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா எனக்கு டீன்னு கொடுக்குறேன், மறுபடியும் சுகர் வேணுமா வேணாமான்னு கேட்கும், நோன்னு கொடுக்குறேன், டீ இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் சுகர். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அகெயின் இந்த இஃப்குள்ள மறுபடியும் இன்னொரு இஃப்குள்ள வைக்கலாம். ஸோ அப்போ நெஸ்டட் இஃப்னா என்னன்னா, ஒரு கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் இன்னொரு கண்டிஷன் வச்சிங்கன்னா அதுதான் நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய லைன் ஆஃப் கோடை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வி ஹவ் கிரியேட்டட் வித் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ். ஒரு இஃப் அண்ட் எல்ஸ்குள்ள ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் சும்மா ரொம்ப சிம்பிளாக நம்ம எக்ஸாம்பிள் காஃபி அண்ட் டீன்றதை வச்சு நம்ம எடுத்தாச்சுங்க. ஸோ லெட் மீ புட் திஸ் கோட் இன் கமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஷார்ட் ஹேண்ட் இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே சில ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு என்னன்னா, இப்போ நான் எழுதின ஒவ்வொரு இஃப் அண்ட் எல்ஸ்லையுமே எல்ஸ்ன்ற வார்த்தை இருக்குங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஸுமே ஆப்ஷனல்னு தான் வச்சுருக்கேன். அப்போ மீனிங் நீங்கள் இப்படி கூட எழுதலாம். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் வித் எல்ஸ், எல்இஃப் எக்ஸாம்பிள். மீனிங் எல்ஸே கிடையாது, எல்ஸே இல்லாமல் கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இஃப் ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு 10 ஆக இருந்துச்சுன்னா பிரிண்ட் சம்திங். எல்ஸ் இஃப் ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு 20 ஆக இருந்துச்சுன்னா பிரிண்ட் சம்திங். அதே மாதிரி மறுபடியும் ஒரு எல் இஃப் ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு 30 ஆக இருந்துச்சுன்னா பிரிண்ட் சம்திங். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே நான் சில ரொம்ப பேசிக்காக ஐ ஹவ் ரிட்டன் அ கோட். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 10. 10ன்ற வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகுது. 10 இஸ் டபுள் ஈக்குவல் டு 10னா ட்ரூ. அப்போ எனக்கு அவுட்புட்டில் 10 இஸ் 10ன்னு வருது. இப்போ அதே மாதிரியே இங்கே நான் 20 கொடுத்தனா 20 இஸ் 20. ஏன்னா அந்த வேரியபிள் 20 இஸ் 20ன்னு வரும்போது அதே மாதிரியே 13 கொடுத்தா 13 வரும். ஆனால் இதை தாண்டி இப்போ நான் இங்கே 30க்கு பதில் நான் 15 கொடுக்குறேன். அப்போ 50 இஸ் ஈக்குவல் டு 50னா ஃபால்ஸ், இந்த கோட் ரன் ஆகாது. சாரி, 50 இஸ் ஈக்குவல் டு 10னா ஃபால்ஸ், மை பேட். 50 இஸ் ஈக்குவல் டு 10னா ஃபால்ஸ், இந்த கோட் ரன் ஆகாது. 50 இஸ் ஈக்குவல் டு 20னா ஃபால்ஸ், இந்த கோட் ரன் ஆகாது. 50 இஸ் ஈக்குவல் டு 30னாலும் ஃபால்ஸ்.
அப்போ 3 கண்டிஷனுமே ஃபால்ஸு. அப்போ இந்த கோடை ரன் பண்ணா நோ அவுட்புட். எல்ஸ்ன்னு ஒன்று எழுதுனா மட்டும்தாங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா கடைசியில் எல்ஸ் என்ன பண்ணுன்னா அது வந்து காப்பாற்றும், அது வந்து ஒரு கோடை ரன் பண்ணும். ஆனால் நீங்கள் எல் ஸ்டேட்மெண்ட்டே வைக்கல, ஆனாலும் ஒரு இஃப் அண்ட் எல்ஃப் வச்சிருக்கீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸஸே இருந்தாலுமே எல்லா சாய்ஸும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அவுட்புட் அல்டிமேட்டாக வராது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have understood what is else. வித்தவுட் எல்ஸ் இருந்தாலுமே என்னோட கோட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் நாலேஜ் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இது கூடவே இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இது ஒரு டிப் ஆஃப் த டேவாக எடுத்துக்கோங்க. சும்மா இஃப் அண்ட் எல்ஸ் நம்ம உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டேரெக்டாகவே எனக்கு என்ன ஆகும், இப்போ நான் a greater than 15 நான் கொடுக்குறேன்னா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். இங்கே டேரெக்டாகவே நான் ஃபால்ஸ்னு எழுதுறாங்க. அப்போ நான் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதினாலுமே எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் கொஞ்சம் நல்லா லைட்டாக இருக்கும். ரன்னிங் எல்ஸ், ரன்னிங் ட்ரூ, ரன்னிங் இஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆனால் என்னோட டயக்ராம்லேயே நீங்கள் பார்க்கலாம், சாரி நாட் டயக்ராம், என்னோட கோட்லேயே நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரிண்ட்ன்றதுல என்ன இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது டார்க்காக இருக்குது. ஏன் இது லைட்டாக இருக்குன்னா த கோட் இஸ் அன்ரீச்சபிள் அப்படின்னு ஒன்று சொல்லுது. அப்படின்னா என்னன்னா இஃப் கண்டிஷனில் டேரெக்டாக ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ எப்பவுமே அது ஃபால்ஸ் தான். அப்போ எப்பவுமே என்ன ஆகும், இந்த லைன் ஆஃப் கோடு தான் நான் எத்தனை வாட்டி இந்த கோடை ரன் பண்ணாலும் ரன்னிங் எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் தான் வரப்போகுது. அதே மாதிரி இப்போ நான் இங்கே டேரெக்டாக ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் கிரேவ் ஆயிரும். ஏன்னா டேரெக்டாக இங்கே ட்ரூனே எழுதிட்டேன். பூலியன் வேல்யூ நம்ம பூலியனில் கீவேர்டில் பூலியன் டேட்டா டைப்ஸில் நம்ம ட்ரூன்னு பார்த்துருப்போம்ல, டேரெக்டாக அந்த ட்ரூவே எழுதிட்டேன். அப்போ எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அப்போ இதுதான் ரன் ஆக போகுது. இந்த கோட் ரன் ஆகுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. அதனால தான் இந்த மவுஸை நான் அது மேலே ஹோவர் பண்ணேன்னா அதுவே சொல்லுது இந்த கோட் அன்ரீச்சபிள். ஏன்னா அது அந்த லைன் ரன் ஆகுறதுக்கான சாத்தியமே இல்லை, அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் ட்ரூன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி ட்ரூன்னு கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் இஃப் அண்ட் எல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அது எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா அல்டிமேட்டாக இங்கே என்ன வருதுன்னா ஒரு கண்டிஷன் கம்பேர் ஆகி இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற வேல்யூ தான் வந்து உட்காருது. இங்கேயும் இப்படி ட்ரூ தான் வருது. இப்போ கண்டிஷன் ட்ரூனா இந்த லைன் ரன் பண்ணு, இல்லைனா இந்த லைன் ரன் பண்ணாத. ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் அ ஸ்டேட்மெண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா வி ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இஃப்னா என்ன, எல் இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன நம்ம பார்த்தாச்சுங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் அண்ட் இஃப்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு கற்றுக்கலாம். அதே மாதிரியே ஷார்ட் அண்ட் இஃப் அண்ட் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் என்னன்னு கற்றுக்கலாம். இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இப்படி ஒன்று இருக்குன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம், அது நாலேஜாக வச்சுக்கோம். சின்ஸ் வி ஆர் லேர்னிங் A to Z ஆஃப் பைத்தன், A to Z நம்ம லேர்ன் பண்ணும்போது இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லாமும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்ச மட்டும் வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் தேவைப்படலாம். ஸோ ஷார்ட் அண்ட் இஃப்னா என்னன்னா ஒரே லைனில் நம்ம இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம், ஒரே லைன்லேயே நம்ம இஃப் அண்ட் எல்ஸுமே எழுத போகிறோம். ஒரே லைன்லாம் என்னங்க, இங்கே 4 லைனில் எழுதிருக்கீங்களா, எப்படி ஒரே லைனில் எழுதுறது? லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஷார்ட் அண்ட் இஃபை வச்சு நம்ம பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா a இஸ் ஈக்குவல் டு 100. நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ரைட் இஃப் a வேல்யூ இஸ் பிகர் தென் 100 ஆக இருந்துச்சுன்னா கோலன்னு கொடுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, அடுத்த லைனில் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட்டு a இஸ் பிகர் தென் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. ரன் பண்ணால் எனக்கு 1001னா a இஸ் பிகர் தென் 100 வருது. இந்த இன்டென்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். இஃப் a கிரேட்டர் தென் 100 கோலன், நார்மலாக கோலனுக்கு அடுத்து இன்டென்டேஷன் தான் வரணும். ஆனால் அதே லைனில் இப்படி கொடுத்தாலுமே என்ன பண்ணுன்னா இட் வில் டேக் இட் அண்ட் இட் வில் பிரிண்ட் இட், இட் வில் எக்ஸிக்யூட் இட். ஸோ அப்போ நான் இங்கே 10ன்னு கொடுத்தா எனக்கு ரன் ஆகுது. இது ஓகே அப்படின்னா நான் அடுத்த லைனில் எழுத வேண்டியதை அதே லைனில் எழுதிட்டேன், எனக்கு ஷார்ட் அண்ட் இஃப்னு ஒன்று வந்துருச்சு. ஆனால் ஷார்ட் அண்ட் இஃப் அண்ட் எல்ஸ் கொஞ்சம் சின்டாக்டே மாறும். அது நம்ம நார்மலாக நம்ம பேசுகிற மொழி மாதிரி இருக்கும். பாருங்களேன், நான் a ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு a இஸ் பிகர் தென் 10. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இஃப் a இஸ் பிகர் தென் 10. அப்போ நான் நார்மலாக நம்ம எழுதுனா முதல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம முதல்ல வைக்கிறோம். பட் ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல எழுதிட்டு இஃப் a இஸ் பிகர் தென் 10 எல்ஸ் பிரிண்ட் a இஸ் ஸ்மாலர் தென் 10. அப்போ என்னோட சின்டாக்ஸ் இங்கே மாறுதுங்க. நார்மலாக நம்ம எழுதுனா இஃப் ஒரு கண்டிஷனு
அப்புறம் எல்ஸு ஒரு கண்டிஷன் இப்படி எழுதும். 4 லைனில் நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ன்றதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே ஒரே லைனில் நான் இஃப் எழுதியிருக்கேன், எல்ஸும் எழுதியிருக்கேன். ஒரே லைனில் 2 பிரிண்ட்டும் நான் வச்சுருக்கேன். அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இது நான் படிக்கும் போதே பாருங்களேன், இங்கிலீஷ் நான் படிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அதனால தான் பைத்தான் ஒரு ஹியூமன் ரீடபிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. print a is bigger than 10. If my a variable is bigger than 10, else print a is smaller than 10. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் சென்டென்ஸ், ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேனே, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படி எழுதினாலுமே எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நான் 102ன்னு கொடுத்தனா a is bigger than 10, இதுவே நான் 1ன்னு கொடுத்தனா a is smaller than 10, அப்பையும் இந்த லைனில் ஒர்க் ஆகுது. பட் திஸ் இஸ் ஒரு ஷார்ட்கட், ஷார்ட் ஹேண்ட் இஃப் அண்ட் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஷார்ட்கட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இஃப் அண்ட் எல்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தாங்க கொடுக்குறேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹாவ் லேர்ன்ட் வாட் இஸ் நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்னா என்ன, நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ்னா என்ன, இந்த இன்டென்டேஷன்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதே மாதிரியே நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு. ஸோ வி ஹாவ் அண்டர்ஸ்டுட் வாட் இட் இஸ். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ். என்ன எக்ஸாம்பிள்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின், 2 எக்ஸாம்பிள் நம்மளோட வீடியோடவே நம்ம லெட்ஸ் லுக் இன்டு தட். ஸோ கொஷின் நம்பர் 1, கெட் 2 inputs from a user and find the greatest number between them. இது ஒரு ஃபேமஸான கொஷின். இதே மாதிரியே கெட் 3 inputs from a user and find the greatest number between them. Get n inputs from a user and find the greatest number between them. இப்போ இந்த n இன்புட்ஸ்னா நமக்கு லூப்னு ஒரு டாபிக் தெரியணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் லேர்ன் அபவுட் வாட் இஸ் அ லூப் இஸ், ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம மேலே இருக்கிற 2 கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் டாபிக் இஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கெட் 2 inputs from a user and find the greatest number between them. 2 இன்புட் வாங்கணுமா, என்ன பண்ணுறேன், நம்பர் 1 is equal to input. So please give me a number அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரியே நம்பர் 2 which is going to be input. ஆனால் இவங்க 2 பேருமே இன்டீஜர் டேட்டா டைப்பாக வேணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 இடத்துலையுமே I'll put integer அண்ட் இங்கேயும் நான் அந்த ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு நம்பர் நான் இன்புட்டாக வாங்குகிறேன், அது நம்பர் 2ல் ஸ்டோர் பண்ணுறேன். ப்ளீஸ் கிவ் மீ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படின்னு 2 மெசேஜுங்க. ஸோ அப்போது யூசருக்கு என்னது 2 இன்புட் வாங்குகிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இஃப் நம்பர் 1 இஸ் பிகர் தென் நம்பர் 2 ஆக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள், பிரிண்ட் நம்பர் 1 இஸ் பிகர் தென் நம்பர் 2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இது அப்படியே காப்பி, இன்னொரு பேஸ்ட்டு. இப்போ இங்கே எல்எஃப் நம்பர் 1 இஸ் டபுள் ஈக்குவல் டு நம்பர் 2 ஆக இருந்துச்சுன்னா நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் 2ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணு. இல்லைனா எல்ஸ் பிரிண்ட் நம்பர் 1 இஸ் ஸ்மாலர் தென் நம்பர் 2. வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ப்ராப்பர் வேரியபிள் நேமிங்கோட ப்ராப்பர் இன்டென்டேஷனோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹவ் ரிட்டன் அ கோடு. ஸோ இப்போ இங்கே வெரி சிம்பிள், நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், நம்பர் 1 நம்பர் 2. அது 2 வேரியபிள்லையுமே நான் ஒரு யூசர் இன்புட் வாங்குறேன். ஸோ என்டர் மை நம்பர் விச் இஸ் 55, என்டர் நம்பர் 2 விச் இஸ் 88. நான் என்டர் கொடுத்தேன்னா 55 இஸ் ஸ்மாலர் தென் 88 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஏன்னா 55 கிரேட்டர் தென் 88னா ஃபால்ஸ், 55 இஸ் ஈக்குவல் டு 88னா அதுவும் ஃபால்ஸ். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும், 55 அண்ட் 80யோட சின்னதாக தான் இருக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா எல்ஸ் தூக்கிட்டு எல்சிஃப் கூட போட்டுக்கோங்க, அங்கே அந்த கண்டிஷனை செக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ எல்சிஃப் போட்டு அப்போ ரன் பண்ணாலும் என் கண்டிஷன் செக் பண்ணி ப்ளீஸ் கிவ் மீ a number 55 and 88, still I'll get 55 is smaller than 88ன்னு சொல்லிட்டு I am getting an output. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் which is how to get inputs, 2 inputs from a user, கரெக்டான டேட்டா டைப்பில் எப்படி வைக்கிறது, அண்ட் அதை வச்சு எப்படி நம்ம அந்த இன்புட்டோட கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்ன்ற டாபிக் சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம போகிறேன். இங்கே இருக்குது
கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன், இது நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக்லனா நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரியே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லாம் இப்போ நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக்ல பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், which is get 3 inputs from a user and find the greatest number between them. அப்படின்னா நம்ம இப்போ 3 இன்புட் வாங்க போகிறோம், 3ல் எது பெரிய நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சேம் கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதான் என்னோட கொஷின் ஸ்டேட்மெண்ட், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அது நெக்ஸ்ட் டாபிக்கான கொஷின், அதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பழைய கூட நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்பர் 3ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். அப்படின்னா நான் 3 நம்பர் இன்புட்டாக வாங்குறேன் அண்ட் அந்த 3 நம்பரில் எந்த நம்பர் பெருசுன்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ ஷோ யூ, நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தென் நம்பர் 2 அண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தப்போம். அண்டு நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தென் நம்பர் 3. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 3 நம்பர் இருக்கு. ஸோ 3 நம்பர் விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐ ஹேவ் 3 நம்பர்ஸ். ஸோ என்கிட்ட என்ன இருக்குன்னா 3 நம்பர் இருக்குது விச் இஸ் லெட் மீ ஜூம் இன் அ பிட் ஆல்சோ. ஸோ 10, 20, 30 அப்படின்னு நான் 3 நம்பர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பர் 1ன்றது தான் 10. என்ன பண்ணுறேன், 10, 20 விட பெருசான்னு செக் பண்ணுறேன். அது கூடவே 10, 30 விட பெருசானு செக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு 10, 20 விட பெருசா, ஃபால்ஸ். அதே மாதிரியே 10, 30 விட பெருசா, அதுவும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, அண்டுன்ற ஒரு ஆப்ரேட்டர் நான் செட் பண்ணுறேன். மீனிங் 2 இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்னோட டோட்டல் அவுட்புட் ட்ரூ ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் பிரகாரம், ஸோ வாட் ஐ டிட் இஸ், ஸோ இப்போ நான் நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2, நம்பர் 1 கிரேட்டர் நம்பர் 3 ஆக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு, நம்பர் 1 இஸ் த பிக்கெஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடு. அதே ஸ்டேட்மெண்ட் இங்கே நான் கொடுக்குறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே லெட் மீ எரேஸ் திஸ். இங்கே நான் என்ன சொல்கிறேன், என்னோட நம்பர் 2 இப்போது என்னோட 1ஓட பெருசாகவும் இருக்கணும், நம்பர் 2 இப்போது 3ஓடையும் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் 2 தான் பெருசுன்னு டிக்ளேர் பண்ணிடு. சேம் சினாரியோ நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நம்பர் 3ன்றது நம்பர் 1ஓட பெருசாக இருக்கணும், நம்பர் 3ன்றது 2ஓடையும் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டிக்ளேர் 2 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர், சாரி 3 இஸ் த நம்பர், 3 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் விச் இஸ், நான் மொத்தம் 3 பேர், ஸோ விச் இஸ் 3 நம்பர் 1, 2 and 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2 இல்லை ஏபிசின்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏ, இங்கே பி, இங்கே சி. சப்போஸ் ஏ கண்ட்ரோல் எஃப் விச் இஸ் ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ். இப்போ கண்ட்ரோல் எஃப் வந்து ஃபைண்டு கண்ட்ரோல் ஹெச்ன்னு கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா நம்பர் 1 இருக்கு, அது என்னவா ரீப்ளேஸ் பண்ணால் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுறது ரிவர்ஸில் இருந்து. ஸோ அப்புறம் என்னென்னா ரீப்ளேஸ் ஆல். எனக்கு ரீப்ளேஸ், எனக்கு அப்புறம் அதெல்லாம் ப்ரீவியஸ், இங்கே ரீப்ளேஸ், இங்கே ரீப்ளேஸ், இங்கே ரீப்ளேஸ். ஓகே டன். ஸோ அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இல்லைனா எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஓகே தானே, எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ கண்ட்ரோல் ஹெச், நம்பர் 2 எனக்கு எல்லா இடத்துலையும் பின்னு ரீப்ளேஸ் பண்ணிடு. ஸோ நம்பர் 2 எனக்கு ரீப்ளேஸ் எவ்ரிவேர் ஆஸ் பி, ரீப்ளேஸ் ஆல். அதே மாதிரியே நம்பர் 3 எனக்கு எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் இட் ஆஸ் சி. ஸோ இப்போ கொஞ்சம் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஏபிசின்னு 3 வேரியபிள் இருக்குது. இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் சினா ஏ இஸ் த பிகர், பி கிரேட்டர் தென் ஏ, பி கிரேட்டர் தென் சினா பி இஸ் பிகர், சி கிரேட்டர் தென் ஏ அண்ட் சி கிரேட்டர் தென் பினா சி இஸ் த பிகஸ்ட் நம்பர். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா 3 நம்பர் நான் கொடுக்குறேன், 11, 22, 33. 33 is the biggest number. Run minus 55, 7 and 99. 99 is the biggest number. ஸோ அப்போ நான் என்ன நம்பர் இப்போ நான் கொடுத்தாலுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிக்கஸ்ட் நம்பர் எதுவோ அது மட்டும்தான் அவுட்புட்டாக வரப்போகுது. சாரி, நான் என்டர் கொடுக்க மாட்டேன், ரன் பண்ணிட்டேன். ஸோ 33, 2, 9. 33 is the biggest number. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, we understood what exactly is ஒரு இஃப் அண்ட் எல்ஸை வச்சு எப்படி ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது, அதில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின், ஃபைண்டிங் த கிரேட்டஸ்ட் நம்பர் பிட்வீன் மல்டிபிள் இன்புட்ஸ் நம்ம பார்க்குறோம்.
இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are also going to understand இப்போ 2 இன்புட் 3 இன்புட்னா ஓகே, நான் 10 நம்பர் தரேன் 20 நம்பர் தரேன், 20 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வில் கீப் தட் இன் அ செப்பரேட் வீடியோ விச் இஸ் லூப்ஸ்ன்ற டாப்பிக்கில் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் லூப் வைல் லூப்லாம் என்ன நம்ம பார்ப்போம். அண்ட் அது கூடவே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையும் வில் லுக் இன் டு இட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இஃப் அண்ட் எல்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் இஃப் அண்ட் எல்ஸில் தேவையான ஆல் த டாபிக்ஸ் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, எல்ஸ் இஃப்னா என்ன, இண்டென்டேஷன்னா என்ன, அண்ட் அந்த ஒரு இண்டென்டேஷனுக்குள்ளே எத்தனை லைன் எப்படி எழுதுகிறோம், அண்ட் நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ்னா என்னென்னு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வி லேர்ன்ட் வாட் இஸ் இஃப் அண்ட் எல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லெகோ மாதிரி தாங்க. லெகோன்னு என்னென்னா, இப்போ நான் ஒரு குழந்தைகிட்ட டாய்ஸ் லெகோ டாய் கொடுக்குறேன்னா அது குட்டி குட்டி பீசஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ அதை என்ன பண்ணோன்னா அதுக்கு தெரிஞ்சதை வச்சு இட் வில் பில்ட் சம்திங். இதுவே நான் ஒரு 10 years old ஒரு 12 years old கொடுக்குறேன்னா ஐ கேன் பில்ட் அ கார். இப்போ இதுவே நான் ஒரு அடல்ட் கிட்ட கொடுக்குறேன்னா ஐ கேன் பில்ட் சம்திங் காம்ப்ளெக்ஸ், ஒரு வீடு, அந்த மாதிரி ஐ கேன் பில்ட் சம் ஸ்டஃப். அப்போ நம்ம லெகோ மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா பைத்தானோட ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லேர்ன் பண்ணி அண்ட் அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி வி ஆர் கோயிங் டு மேக் இட் ஆஸ் அ ஒரு பிகர் ப்ராஜெக்ட், ஒரு பெருசாக நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் பி டூயிங் தட். ஸோ தட் இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் we have successfully learned what is conditional statements in Python. So if you like this content, suppose உங்களுக்கு இந்த content if you understood and இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, so make sure you are following to them. And I have a separate playlist for cloud and a separate playlist for shell scripting. அந்த பிளேலிஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன பண்ணிடுறேன் நான், ஸோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். And so as usual, so thanks for watching. So make sure you are liking, subscribing and sharing it to your friends.